கரைபடா கரத்துக்கு சொந்தக்காராகிய காமராஜர் ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் அவர் எவ்வளவு செய்திருக்கிறார். கல்வியில் வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி என்று பார்த்து பார்த்து எவ்வளவோ செய்திருக்கிறார். இவ்வளவு செய்த காமராஜரை, கரைபடா மனிதரை இந்த தமிழகம் தோற்கடித்து விட்டது. இது நியாயமா? அப்படி ஒரு ஆதங்கம் அவருக்கே இருக்கிறது. கோவை சுந்தரம் ஐயா அவருக்கு, ஏன் உங்களுக்கும் பலருக்கும் அது இருக்கிறது. அது நியாயமா? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஜனநாயகம், அந்த ஜனநாயகம் சரியான வேலையை செய்ததா? அதுதான் பலருக்கு கேள்வியா இருக்கு. ஏன் இவ்வளவு நல்லவர், இவ்வளவு சிறந்தவர், நாட்டு மக்களுக்காக தியாகம் செய்தவர் தோற்கடிக்கப்பட்டாரே ஏன்? அது என்ன வரலாற்று பிழையா? இதுதான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கிறது. என்ன காரணம்? மக்கள் தவறு செய்து விட்டதாக சொல்ல முடியுமா? இருபது ஆண்டுகள், 1947 சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 20 ஆண்டுகள் ஒரு தலைமுறை மாற்றம். ஒரு தலைமுறை என்றால் 20 வருடங்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்படித்தாங்க ஐயா? 30 சரி, 10 வருடம் குறைவாக சொல்லுங்கள். ஆக ஒரு தலைமுறை மாறி வருகிறது. ஒரு தலைமுறை மாற்றத்தினால் மட்டும் அந்த மாற்றம் நேரிடவில்லை. சுதந்திரம் பெற்ற காலத்திலே மக்களுக்கு இருந்த ஆசை, அபிலாசைகள், கனவுகள் அது நனவானதா, நிறைவேறியதா என்பதுதான் கேள்வி. என்னெல்லாம் கனவு கண்டார்கள்? மகாகவி பாரதி சொன்னாரே, வெள்ளிப்பனி மனையின் மீது உலாவும், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடும், அப்படி எவ்வளவோ வரிகளில் சொன்னாரே, அவ்வளவு வேண்டாம். எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்னாரே, அது நிறைவேறியதா? சமூக சமத்துவம் நேரிட்டதா? அரசியல், பொருளாதாரம் ஆகியவற்றிலும் சமத்துவம் ஏற்பட்டதா? உணவு கிடைத்ததா? சரியானபடி உணவு கிடைத்ததா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடினானே மகாகவி பாரதி. ஒருத்தருக்கே உணவில்லை என்றால் உலகத்தையே அழிக்க வேண்டும் என்றானே. அன்றைய நிலைவை எப்படி இருந்தது? அன்றைய காலகட்டத்தில் இருந்தவர்கள் ஏதோ ஒரு சிலர் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஐயா நீங்களாம் நாங்கள்லாம் கேள்விப்பட்டதாக தான் இருக்க முடியும், அல்லது அப்போது சிறு குழந்தைகளாக இருந்திருக்கும். எனக்கும் 60 வயது ஆகிறது. முன்னாலே அப்போது நான் சிறு குழந்தை. அந்த திமுகலாம் வந்து 1967, 69 ஆட்சியை பிடிக்கிற போதெல்லாம் நான் அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். திண்டுக்கல் மாயத்தேவர் ஜெயிக்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஆக அது எங்களுக்கு குழந்தை பருவம். ஆனால் அந்த காலகட்டத்திலே உணவு கூட சரியாக கிடைக்கவில்லை என்பதுதான் பிரச்சனையாக இருந்தது. ஏதோ காமராஜரையோ கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரரையோ நான் குறைவு சொல்வதாக அவர்கள் நீங்கள் எண்ண வேண்டாம். அவர்களுக்கு அவருடைய மதிப்பில் எந்த விதமான குறையும் நான் கூறவில்லை. ஆனால் சமுதாய சூழ்நிலை அவர்களுக்கு அன்று சாதகமாக இல்லை என்பதுதான் உண்மை. என்ன சொன்னார்கள்? எலிக்கறி சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். பஞ்சம், பசி, பட்டினி. சரி, எலிக்கறி சாப்பிடுங்கள், எலியை பிடிச்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னார். அந்த நேரத்தில் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி, 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி என்றார். இது சாத்தியமா? அவர் என்ன சொன்னார்? 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி. சின்ன விருப்பம், அது இன்னும் சரியான வார்த்தை எனக்கு சரி கிடைக்கல. நிச்சயம், லட்சியம். அதான் நிச்சயம். 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி என்பது நிச்சயம் என்று சொன்னார். அதை நிறைவேற்றினார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. கொஞ்ச காலம் முயற்சி பண்ணி பார்த்தார்கள்.
அப்புறம் முடியவில்லை என்று ஒரு படி அரிசி 2 ரூபாய்க்கு நிர்ணயம் செய்தார். அப்படித்தாங்க ஐயா, ஒரு படி அரிசி 2 ரூபாய். ஆனால் அந்த அரிசி அரசியல் தமிழக வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு அரசியல். அது ஏதோ திராவிட இயக்கங்கள் தோற்றுவிட்டதாக நீங்கள் நினைக்க முடியாது. அந்த அன்று சொன்னது அந்த உணவு அரசியல் படிப்படியாக வளர்ந்திருக்கிறது. அரசியல் வளர்ந்திருக்கவில்லை, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. அந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்று சொன்னதுதான் பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் வந்தது. அதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தார். அதன் மூலம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. அதன் மூலம் பொது விநியோக முறை வந்தது. பொது விநியோக முறை முதலில் மாநகரங்களில் மட்டும் இருந்தது. பிறகு நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்களுக்கும் விரிவாக்கப்பட்டது. இதெல்லாம் படிப்படியாக கலைஞர் கருணாநிதி பிரிவில் ஒரு கட்டம், எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகுதான் அவர் கிராமந்தோறும் நியாய விலைக் கடைகளை, அதாவது பொது விநியோக கடைகளை கட்டினார். அதற்காக கட்டடங்களையே கட்டினார். எம்ஜிஆருக்கு பிறகு வந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதில் ஒரு சாதனையை புரிந்தார். என்ன சாதனை? அண்ணா என்ன சொன்னாரோ அவர் சொன்னதை விட அதிகமாக செய்தார். என்ன செய்தார்? 20 கிலோ கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? இலவசமாக கொடுத்தார். 20 கிலோவை இலவசமாக கொடுத்துட்டார். இப்ப எல்லாம் இலவசமாக தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அரிசியை. ஆக அந்த அரிசி அரசியல் என்பது இவ்வளவு காலமும் திராவிட இயக்கத்தில் படிப்படியாக வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறது. இன்று அது சாத்தியமாகியிருக்கு. இன்னைக்கு உணவில்லாமல் பசி பட்டினியோடு தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் குறைந்திருப்பார்கள், நிச்சயமாக குறைந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இலவசமாக அரிசி கிடைத்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆக இந்த அரிசி அரசியல் ஒன்று. அடுத்து நில உடைமை அரசியல். அன்று யார் இருந்தார்கள் காங்கிரஸில்? மிட்டா மிராசுகள், பெரும் நிலக்கலார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருந்தார்கள். அடித்தட்டு மக்களிடம் அது காங்கிரஸ் போய் சென்று சேர்ந்ததா, சேர்த்ததற்கான முயற்சி நடந்ததா அல்லது அது வெற்றி பெற்றதா அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அடித்தட்டு மக்களை அது காங்கிரஸ் தொடாமல் இருந்தது. தீண்டத்தகாத அவங்களே வைத்திருந்ததோ என்னவோ தெரியல, ஏதோ ஒன்று நடந்தது. ஆக மக்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை, நனவாகவில்லை. மக்களுடைய கோபம் மனதுக்குள் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. சொல்லுவார்கள், தமிழர்களுடைய குமரல் தான் திராவிட இயக்கம் என்று. தமிழர்களுடைய குமரல் தான் திராவிட இயக்கம் என்று சொல்லுவார்கள். அப்படி உள்ளுக்குள்ளே கலந்து கொண்டிருந்தவைகள் தான். அறிஞர் அண்ணா அவர்கள் மேடை பேச்சில் வசீகரமாக பேசிய போது, அவருடைய தம்பிகள் எல்லாம் பேசிய போது தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை, தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி பேசுகிறாரே என்பதிலே மக்கள் அதில் மூழ்கினார்கள். சொல்லப்போனால் இந்தியாவில் 2 தலைவர்களுக்குத்தான் மக்களினுடைய ஈர்ப்பு இருந்தது. ஒன்று மகாத்மா காந்தி, அடுத்தது அறிஞர் அண்ணா என்று சொல்லலாம். ஆக அப்படிப்பட்ட ஈர்ப்பு, அதன் விளைவாக தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நேர்ந்தது. திராவிட இயக்கம் இன்றும் வலுவான சக்தியாகத்தான் இருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கெல்லாம் இல்லை. 2ஆக பிரிந்திருந்தாலும் அந்த 2 தான் எல்லாங்கிற மாதிரியான நிலைமை இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். திராவிட கட்சிகளை சாடுவோர்கள் தமிழகத்தில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறதோ இல்லையோ மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். தமிழகத்தில் அரிசிக்கு ஒரு அரசியல் எப்படி இருக்கிறதோ அதே போன்று மதுவுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது. தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வருவதும் மதுவிலக்கை ரத்து செய்வதும் தொடர்ந்து மாறி மாறி வந்து கொண்டிருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு இருந்தது. ஆனால் அதற்கு போதுமான நிதி இல்லை. ஒன்றிய அரசு அதிக நிதி ஒதுக்கியது எல்லாம் காமராஜர் காலத்தோடு முடிந்துவிட்டது. காமராஜர் நிறைவேற்றிய விவசாய பணிகள், தொழில் பணிகள் எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை காட்டி திராவிட இயக்கத்தை காட்டி அவர் ஒன்றிய அரசிடமிருந்து பெற்ற
உதவிகளை கொண்டு நிறைவேற்றியவை. திமுக காரன் சொல்கிறான் இப்படியே விட்டு அவங்க வளர்ந்துருவாங்க, இதை செய்யணும் அதை செய்யணும் என்று சொல்லி ஒன்றிய அரசிடமிருந்து அவர் தொகைகளை அதிகமாக பெற்று இங்கு அணைகளையும் தொழிற்சாலைகளையும் நிறைய உருவாக்கினார். காமராஜர் காலத்துக்கு பிறகு ஒன்றிய அரசினுடைய உதவி என்பது தமிழகத்திற்கு அந்த அளவுக்கு கிடைத்ததா என்பது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று. 100 ரூபாய் தமிழகத்திலிருந்து வருமானம் ஒன்றிய அரசுக்கு செல்கிறது என்றால் அதில் 10 ரூபாய் 20 ரூபாய் தான் திரும்பி மக்களுக்கு நல்ல திட்டங்களுக்காக கிடைக்கக்கூடியதாக இருந்தது. எப்படி சொன்னதை செய்ய முடியும்? அண்ணா அவர்கள் லாட்டரி சீட்டை கொண்டு வந்து பார்த்தார். கலைஞர் அவர்கள் நிதிநிலையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் மதுவை ரத்து செய்தார். மதுவை ரத்து செய்யவில்லை, மது விலக்கை ரத்து செய்தார். எம்ஜிஆர் வந்து மது விலக்கை கொண்டு வந்தார். ஆனால் பிறகு அவரும் மது விலக்கை ரத்து செய்தார். அப்போது அவர் சொன்னார், தாய்க்குளத்தின் கண்ணீருக்காக மது விலக்கை கொண்டு வந்தேன். ஆனால் கணவன்மார்கள் இப்போது கள்ள மதுவை அருந்தி உயிர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் மது விலக்கை ரத்து செய்கின்றேன் என்று சொன்னார். அதன் பிறகு மது ரத்து செய்யப்படவில்லை என்றே நினைக்கின்றேன். முதலில் மது கடைகளை நடத்துவதை தனியார்களுக்கு ஏலம் விட்டு கொண்டிருந்தது அரசு. தனியார்கள் அதில் கள்ளக்கணக்கு காட்டி கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள். அதனால் அரசாங்கம் பார்த்தது, அரசே இந்த மதுவை கடைகளையும் நடத்தினால் அது வருமானமாக அரசுக்கு கிடைக்குமே என்று, அதிக வருமானம் கிடைக்குமே என்று கணக்கு போட்டு அரசாங்கமே நடத்த தொடங்கிவிட்டது. இதுதான் தமிழகத்தின் மது அரசியல். ஆனால் நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், மது என்னவோ தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று அல்ல. குஜராத்தை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் மது பாலாறும் தேனாராகவும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. குஜராத்திலும் கூட அங்கு போதைப் பொருட்கள் விற்பனை மையமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக மது என்பது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதில் விலக்கு கொண்டு வருவதனால் மக்களிடையே மக்கள் கள்ள மதுவை அருந்தக்கூடிய சூழல் வருகிறது. அரசாங்கத்திற்கும் வருமானத்திற்கு ஒரு வழியாக இருக்கிறது. இதுதான் மது அரசியல் இன்று தமிழகத்திலே இருக்கக்கூடியது. இதை ரத்து செய்ய வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு நிதிநிலை நன்றாக இருப்பதற்குரிய வழிவகைகள் வேறு வழிகளில் கண்டுபிடிக்க வேண்டும். முன்பெல்லாம் மதுவை ரத்து செய்ய வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலித்து கொண்டிருந்தது. தாய்மார்கள் எல்லாம் மதுக்கடைகள் முன்பாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது அந்த குரல் அவ்வளவாக கேட்பதில்லை. பெண்களும் கூட குடிக்க தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சரி, இந்த கனவுகள்லாம் நிறைவேற்றாது. நில உடைமை பற்றி சொன்னோம். அந்த நில உடைமையை மாற்றுவதற்கு, சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உரிய செயல்கள் உரியபடி நடந்ததா? திராவிட இயக்கங்கள் வந்து சரியாக செய்து விட்டதா? அடுத்த கேள்விக்கு போவோம். இல்லை என்பதுதான் உண்மையாக தெரிகிறது. நில உச்சவரம்பு சட்டத்தை முறையாக அமல்படுத்தி நிலங்களெல்லாம் எடுத்து ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டதா? அங்கும் ஒரு தவறு இருக்கிறது. நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. முழுமையாக நடக்கவில்லை. நிலங்கள் பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை. தேசத்தினுடைய வளங்கள் பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை. அனைத்து மக்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை என்பது இன்னும் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதனால்தான் இந்த சமுதாயத்தில் இன்னும் சமூக ஏற்றத்தாழ்வு என்பது பெரிய அளவில் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய மொத்த காட்சியும் அப்படித்தான் இருக்கிறது. தேசத்தினுடைய வளங்கள் மக்கள் அனைவருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை. அதற்காக கொண்டு வரப்பட்ட நில உச்சவரம்பு சட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனை மேல்தட்டில் இருந்து கீழே கொண்டு வந்தவர்கள் அதை மத்திய தனது நடுத்தர வர்க்கத்தோடு நிறுத்திவிட்டார்கள். அந்த சீர்திருத்தங்களையும் அந்த முன்னேற்றங்களையும் நடுத்தர மக்களோடு நின்றுவிட்டது. அடித்தட்ட மக்களுக்கு இன்னும் சென்று சேரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக இன்னும் சமுதாயம் என்ன கனவு கண்டதோ அது நிறைவேறவில்லை. மாற்றங்களுக்கான இடம் இன்னும் இருக்கிறது.
ஊழலை பற்றி எல்லாம் சொல்வார்கள். இவர்கள் வந்துதான் ஊழலே வந்தது, ஊழலை கண்டுபிடித்தவர்களே இவர்கள் தான். அதை ஏதோ சோதனை குழுவில் போட்டு ஊழல் எப்படி கொண்டு செய்யணுங்கிறத கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி அல்ல. ஊழல் உலகம் பூரா இருக்கு, இந்தியாவில் இருக்கு, எங்கேயுமே இருக்கு. ஊழல்ங்கிறது எங்கிருந்து வருகிறது? நமது சமுதாயம் பெரும்பாலும் முதலாளித்துவ சமுதாய அமைப்பு. முதலாளித்துவ சமுதாய அமைப்பு இருக்கின்ற வரையிலும் ஊழலும் லஞ்சமும் சுரண்டலும் இருக்கத்தான் செய்யும், ஆதிக்க கொடுமைகள் இருக்கத்தான் செய்யும். பண வேட்டை மனிதனுடைய மனதிலிருந்து நீங்கியதா? பண வேட்டை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஆக அந்த பண வேட்டை நிற்க வேண்டும் என்றால் சமுதாயத்தில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆக மாற்றத்திற்கான இடம் இருக்கிறது. மாற்றங்கள் சமுதாயத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சமுதாய முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். சில மாற்றங்கள் வராததினால், சமுதாயத்தில் பின்னடைவுகள் ஏற்படுவதனால் அதனை சில சக்திகள் இன்னும் 100-200 ஆண்டுகளுக்கு பின்னே இழுத்துச் சென்று விடலாம் என்று செயல்பட்டுக் கொண்டிருப்பதை எல்லாம் பார்க்க முடியும். ஆக ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு பின்னே இழுத்துச் செல்லக்கூடிய சக்திகள் நமது நாட்டிலே இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் எப்போவே முன்னேற்ற சக்திகள், மக்களின் சமுதாய முன்னேற்றத்திற்கான சக்திகள், ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து போராடும். அந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்காக அவ்வப்போது அவதாரங்களும் அவதார புருஷர்கள் வருவார்கள். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மீண்டும் மீண்டும் வந்து வெல்லும் என்பது பகவத்கீதையோ என்னவோ தெரியாது. ஆக அப்படி தர்மம் சூது கவ்வுவது என்பதும் அதனை வெல்லுவது என்பதும் வந்து கொண்டேதான் இருக்கும். சர்வாதிகாரம் அவ்வப்போது வரும். அந்த சர்வாதிகாரத்துக்கு சாவு முனை என்பதற்கு ஜனநாயகம் தொடர்ந்து பின்னே வந்து மக்களுடைய முன்னேற்றம் என்பது தொடர்ந்து நடக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த பேசுவதற்கு நல் வாய்ப்பளித்ததற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.